Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 8/6/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 2:15க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் படிப்புகளுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது ஓப்பன் ஆகி 1 டே தான் ஆகுது. இந்த 1 டேயில் ஒரே நாளில் 4643 பேர் விண்ணப்பித்துள்ளனர் அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்குது. அதனுடைய முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான அப்டேட் கொடுக்குறக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கவுன்சிலிங் அப்டேட்ஸ், எம்பிபிஎஸ் அட்மிஷன் அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாளான மார்ச் 2026 வரைக்கும் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வாங்க, இப்போது இது வரைக்கும் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் போயிருக்குது, அதில் கம்ப்ளீட்டட் அப்ளிகேஷன் எவ்வளவு, கவர்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளவு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளவு அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு ஒரே நாளில் 4643 பேர் விண்ணப்பம். தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகள் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புக்கான விண்ணப்ப பதிவு நேற்று துவங்கியது. நேற்று அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமையை மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு ஒரே நாளில் 4643 பேர் விண்ணப்பித்துள்ளனர். அதாவது இது வரைக்கும் அப்ளை பண்ணவங்க 4643 அப்ளிகேஷன்ஸ். இதில் 3573 ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் காலேஜுக்கும், 3573 பேர் கவர்மெண்ட் காலேஜுக்கும், 1070 பேர் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கும், ஆக மொத்தம் 4643 பேர் ஒரே நாளில் விண்ணப்பிச்சிருக்காங்க. இன்னமும் லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது தெரிய வரவில்லை. ஆன்லைனில் அப்ளிகேஷன் போர்ட்டல் மட்டும் ஓப்பன் ஆகிருக்குது. பெறப்பட்ட அரசு கல்லூரி விண்ணப்பங்கள், கவர்மெண்ட் காலேஜஸுக்கு மட்டுமான அப்ளிகேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க, அதாவது அப்ளை பண்ணியாச்சு, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கம்ப்ளீட் பண்ணி கன்ஃபர்மேஷன் பேஜையும் டவுன்லோட் பண்ணவங்க எத்தனை பேர் அப்படின்னா 834 பேர். ஓகேங்களா? ஸோ பியூர் கவர்மெண்ட் காலேஜுக்கு அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணவங்க, அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்டையர்லி கம்ப்ளீட்டட் அப்படின்றவங்க 834 பேர். ஓகேங்களா? தனியார் கல்லூரி விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து 542 பேரும், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கு அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணவங்க 542 பேரும், ஆக மொத்தம் கவர்மெண்ட் காலேஜுக்கும் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணவங்க, எல்லா ப்ராசஸும் முடிஞ்சுது, அப்ளிகேஷன் போட்டாச்சு, கன்ஃபர்மேஷன் பேஜ் டவுன்லோட் பண்ணியாச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டியாச்சு அப்படின்றவங்க மொத்தமாக 1376 பேர் ஆவணங்களுடன் விண்ணப்பித்து சமர்ப்பித்துள்ளனர். ப்ரைவேட் காலேஜுக்கு 542 பேர் அப்ளை பண்ணி எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கவர்மெண்ட் காலேஜுக்கு 834 பேர் அப்ளை பண்ணி டாக்குமெண்டெல்லாம் சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் டியூஷன் ஃபீஸும் கட்டி முடித்தவங்க 1376 பேர். ஸோ இது வரைக்கும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் ஆன நாளிலிருந்து ஒரே நாளில் 4643 பேர் விண்ணப்பித்துள்ளனர் அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்குது. இன்னமும் கடைசி நாள் என்ன அப்படிங்கிறது தெரியாது. நீட் ரிசல்ட் கூடிய விரைவில் வெளியிடப்படும். அது வந்ததுக்கப்புறம் இதில் யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற தகவலும் தெரிஞ்சிடும். அதுக்கு இடையில் இனி வரக்கூடிய நாட்களில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நியூஸ் பேப்பர்லேயும் டிவி சேனல்லையும் நம்மளுக்கு கிடைச்சிதுன்னா அதையும் நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வீடியோவை
உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. Have a nice day.